ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பசிம்ரசியம். இன்னைக்கு பசிம்ரசியமில் நம்ம பார்க்க போகிறது கேரட் மில்க் ஷேக்குங்க. இப்போ வர்றது வெயில் காலம், நிறைய பசங்கள்லாம் நிறைய கூலாக கேட்பாங்க. இன்னொன்று அதே சமயத்தில் ஹெல்த்தாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. நிறையா இப்போ வந்து படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாமினா வரணும் அப்படின்னாக்கா ஏதாவது ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மாற்றி மாற்றி. வெறும் ஹாட் ட்ரிங்க்ஸாக கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஹாட்டாக கொடுத்தா வந்து வெயில் காலத்தில் வந்து செட் ஆகாது. ஸோ அவங்களும் வந்து லைக் பண்ணுறதுன்னா லைட்டாக ஒரு கூலிங் உள்ள ஒரு மில்க் ஷேக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி கேரட் மில்க் ஷேக்கு எந்த விதமான ஹார்ம்ஃபுல்லான திங்ஸு, ஒயிட் சுகர் இல்லாமல், அதாவது எந்த ஒரு எசன்ஸும் சேர்க்காம எப்படி அழகாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், பசும் பாலில், பேக்கெட் பால் இல்லாமல் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப குயிக்காக அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் எக்ஸாம் டைம்லேயும் சரி, நார்மல் டேஸ்லேயும் சரி, இந்த பசங்களுக்கு இதை கொடுங்க. தொடர்ந்து இதை கொடுத்துட்டு இருக்கும்போது நல்ல ஸ்டாமினா கிடைக்கும் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி ஸ்கின்னு வந்து நல்லா ஷைனாக ஆகும். ஏன்னா இதில் கேரட் இருக்குது அப்படின்றதுனால பசும்பால் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கேரட் என்ன பண்ணும், ஸ்கின்ல நல்ல ஷைன் ஆகும். ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் குழந்தைங்க வளர வளர பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட வந்து ஒரு ஷைன் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து தெரியும், பெனிஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேவையான பொருட்கள்: பால், கேரட், வெல்லம், ஏலக்காய் பவுடர். ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சின பாலை ஆற வச்சுருக்கேன். இப்போது தண்ணியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த கேரட் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது ப்ளைன் வாட்டர் தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வெதுன்னு சூடான வாட்டரில் வாஷ் பண்ண போகிறோம். அப்போ தான் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் எல்லாமே அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நல்லா சுத்தமாகும். அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு வெதுன்னு தண்ணியை சூடு பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்தில். இப்போ அதே மாதிரி நல்லா இந்த கண்ணில் எல்லாம் தேய்ச்சி அலம்பணும். தண்ணி ரொம்ப சூடாக இருந்தால் நல்லா இருக்காது. லைட்டாக வெதுன்னு, ரொம்ப லைட்டாக வெதுன்னு இருந்தால் போதும். இதில் மாரி வாஷ் பண்ணும்போது மேலே அந்த உரம் அந்த மாதிரி தேவையில்லாத எந்த திங்ஸ் இருந்தாலும், ஒரு டஸ்ட் இருந்தாலும் நல்லா க்ளீன் ஆகிடும். கேரட்டோட தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக 2 பீஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ அந்த 2 பீஸ் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். மீதி கேரட்டை நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி. இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேரட்டை நல்லா கிரைண்ட் பண்ண போகிறேன். இதுக்கு தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, சேர்க்கக்கூடாது. நம்ம பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதையே சேர்த்து இதில் அரைக்க போகிறோம். பால் ஆறிடுச்சு. இது கூட நான் கொஞ்சமாக சேர்த்து கிரைண்ட் பண்ணுறேன். திரும்பவும் கொஞ்சம் பால் சேர்க்க போகிறேன்.
1/4 கிலோ கேரட்டுக்கு 450 ml பால் தேவைப்படும். அதே மாதிரி வெல்லம் ஒரு அரை போட்டு இதோட கிரைண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் பாகு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூட ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறேன். இப்போது இதை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் 450 ml மில்க்கு, 1/4 கிலோ கேரட், 1/2 கப் பாகு வெல்லம், அண்ட் தென் ஏலக்காய் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். சேர்த்து கிரைண்ட் பண்ணி இப்போ ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஃப்ரீசரில் வச்சு கூல் பண்ண போகிறோம். இதில் ஐஸ்கிரீம்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இன்றைக்கி ஐஸ்கிரீம்லாம் சேர்க்காமல் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்றதுனால சேர்க்க போகிறதில்ல. ஸோ ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இது 1/2 அன் ஹவர் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கூல் ஆயிடுச்சு. இதை நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேரட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை லைட்டாக கட் பண்ணி இது மாதிரி கிளாஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணி அழகுபடுத்திக்கலாம். கேரட் மில்க் ஷேக் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு நீங்கள் இப்போ கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்புவாங்க அவங்க. என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அள்ளுங்க.